காட்டில் பறவைகளின் சுற்றுலா. ஒரு சமயம் கோடைக்காலம் தொடங்குறதுக்கு முன்பாகவே நாம்பூர் காட்டுல வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அந்த காட்டுல வாழ்ந்த பறவைகள் எல்லாம் வெப்பத்தால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த காட்டுல நதிக்கரையோட பக்கமா ஒரு சின்ன வீடு ஒண்ணு இருந்துச்சு. அந்த வீட்டுல மீனுங்கிற ஒரு ஏழை குருவி வாழ்ந்து வந்துச்சு. மீனு குருவிக்கு ஜக்குங்கிற ஒரு பையனும் இருந்தான். ஐயோ, தண்ணி எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. இப்பவே நதிக்கரைக்கு போய் கொஞ்சம் தண்ணீர் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் வீட்டுல இருந்து வெளியே வந்துச்சு. புராண, இந்த வருஷம் எல்லா வருஷத்தை விடவும் வெயில் ரொம்ப அதிகமா இருக்குல்ல. ஆற்று தண்ணீர் கூட இப்ப சூடாதான் வருது. ஆமா மீனு, ஆனா இன்னையோட இந்த வெயில்ல இருந்து தப்பிச்சிடலாம். என்ன புராணி சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியலையே. அட மீனு, காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளும் கோடை காலம் முடியறது வர பனிப்பொழிகிற காட்டுக்கு போலான்னு முடிவெடுத்திருக்காங்க. உனக்கு இந்த விஷயம் தெரியாதா? இல்ல புராணே, என்கிட்ட யாருமே சொல்லலையே. எனக்கு இந்த விஷயத்த பத்தி எதுவுமே தெரியாது. சுற்றுலாக்கு போற எல்லா பொறுப்பையும் காலு கிட்டையும் ராணி கிட்டையும் தான் ஒப்படைச்சிருக்காங்க. ஒருவேளை அவங்க உங்ககிட்ட சொல்லாம மறந்திருக்கலாம். அப்படியா? நான் இப்பவே போய் அவங்க கிட்ட கேட்டு பாக்குறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி காகங்களோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. கலுவண்ணா, காட்டுல சுற்றுலா போற விஷயத்த பத்தி நீங்க ஏன் என்கிட்ட சொல்லல? ஹே குருவி, அது பனி பொழியிற காடு. அது ரொம்ப தூரத்துல இருக்கு. நாங்க பஸ்ல போறோம், பறந்து ஒன்னும் போகல. உன்னால அந்த அளவு காசெல்லாம் கொடுக்க முடியாது. இருக்கட்டும் காலுவண்ணா, ஆனா நீங்க என்கிட்ட முன்பாகவே சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கான காசை தயார் செய்திருப்பேன். ஹே மீனு, பஸ்ல போறதுக்கு உனக்கு 500 ரூபாய், உன் குழந்தைக்கு 300 ரூபாய், மொத்தம் 800 ரூபாய் ஆச்சு. இவ்ளோ பெரிய காசை உன்னால எப்படி பரட்ட முடியும்? சரி சரி, இங்க இருந்து கிளம்பு. நாங்க இன்னும் நிறைய முக்கியமான பொருட்களை பேக் பண்ணி ஆகணும். காகங்கள் இப்படி சொன்னதுமே மீனுக்குருவி ரொம்ப வருத்தத்தோட தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. சாயந்தர நேரம் ஆனதுமே சீலோ கழுகு ஒரு பெரிய டூரிஸ்ட் பஸ்ஸை ஓட்டிக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள வந்துச்சு. மிட்டு, எல்லா பொருளையும் எடுத்து வச்சிட்டியா? பஸ் வந்துடுச்சு, நாம இப்பவே கிளம்பி ஆகணும். எல்லாம் எடுத்து வச்சிட்டேங்க. நாம போற காடு ரொம்ப குளிரும்ல, அதுக்காக நான் ஸ்வெட்டரையும் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்ச நேரத்திலேயே எல்லா பறவைகளும் அவங்களோட பெரிய பெரிய லக்கேஜை எடுத்துக்கிட்டு பஸ்ஸோட பக்கத்துல வந்தாங்க. அந்த பஸ்ஸோட டிரைவர் ஜீலோ கழுகு எல்லா பறவைகள் கிட்டையும் பணத்தை வாங்கிக்கிட்டு டிக்கெட்டை கொடுத்துச்சு. அம்மா, எல்லாரும் பெரிய பெரிய பேக் கொண்டு வந்திருக்காங்க. நாம மட்டும் ஏமா இந்த சின்ன பைய எடுத்துட்டு வந்திருக்கோம்? மகனே ஜக்கு, அம்மா கிட்ட இந்த பஸ்ல போற அளவு காசு இல்லப்பா. நம்மள இந்த பஸ்ல ஏற்றுவாங்களான்னு தெரியல. கடைசியா கழுகும் மீனுக்குருவி கிட்ட காசை வசூலிக்க வந்துச்சு. குருவி, சீக்கிரம் டிக்கெட்டுக்கான பணத்தை கொடு. அட டிரைவர், அந்த குருவி கிட்ட காசு எதுவும் இருக்காது. அது ஃப்ரீயா பஸ்ல பயணம் செய்யலான்னு வந்திருக்கோம். ஓ, அப்படியா விஷயம்? சரி, இந்த குருவியை தவிர மற்ற எல்லா பறவைகளும் லக்கேஜ் எடுத்துக்கிட்டு பஸ்ல ஏறுங்க. உடனே மற்ற எல்லா பறவைகளும் ரொம்ப சந்தோஷமா அந்த டூரிஸ்ட் பஸ்ல ஏறி உட்கார்ந்தாங்க. டிரைவர், என்னோட பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் சுற்றுலா போறாங்க. எல்லாரும் கிளம்பிட்டாங்கன்னா நான் மட்டும் இந்த காட்டுல தனியா இருப்பேன். நானும் என் குழந்தையும் இந்த பஸ்ஸோட கூரையில உட்கார்ந்துக்கிறோம். தயவு செஞ்சு அதுக்கு மட்டும் அனுமதி கொடுங்க. இது நல்ல கதையா இருக்கே. இப்போ காசு கொடுத்து போற எங்களுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? ஆமா ஆமா, காலு சொல்றது சரிதான். அங்க மட்டும் காசு கொடுத்து வருவோம், நீ மட்டும் ஃப்ரீயா வருவியா மீனு? அதெல்லாம் முடியாது. டிரைவர், உங்களுக்கு அந்த குருவியை பத்தி தெரியாது. அது இறை தேடுறதுக்கே ரொம்ப வேகமா பறக்கும். அது பறந்தே நாம போற இடத்துக்கு வந்துடும். குருவி, டிக்கெட் எடுத்தா மட்டும்தான் என் பஸ்ஸுக்குள்ள உன்னை அனுமதிப்பேன். இல்லைன்னா பஸ்ஸுக்கு மேலேயும் உன்னை உட்கார விட மாட்டேன். இப்போ இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொன்ன சீலோ டிரைவர் வேகமா தன்னோட பஸ்ஸை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து புறப்பட்டாரு. பறவைகள் எல்லாரும் சுற்றுலா போறத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பஸ்ஸுக்குள்ள உட்கார்ந்தபடியே காட்டுல விதவிதமான இடங்களை பார்த்த எல்லா பறவைகளும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அம்மா, நாம இப்ப என்ன செய்யறதுமா? மகனே ஜக்கு, கவலைப்படாத. நாம நிச்சயமா அந்த காட்டுக்கு போயிடலாம். மற்ற பறவைகளை விட நாம கொஞ்சம் தாமதமா போவோம், அவ்வளவுதான். பிறகு மீனுக்குருவி தான் பையன் ஜக்குவை கூட்டிக்கிட்டு குளிர்ந்த காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. அவங்களுக்கு ரெக்கை வலிக்கும் போது சில இடத்துல ஓய்வெடுத்தாங்க. பிறகு மறுபடியும் கொஞ்ச தூரம் பறக்க ஆரம்பிச்சாங்க. இப்படியே மீனும் ஜக்குவும் பறந்துகிட்டு இருந்தாங்க. அதே சமயத்துல மற்ற பறவைகள் எல்லாம் பேருந்துல ரொம்ப வசதியா உட்கார்ந்தபடி பயணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு இடத்துல பஸ் அப்படியே நின்னுடுச்சு. அட, என்ன இது, பஸ் நின்னுடுச்சு? குளிர்ந்த காடு ரொம்ப தூரமாச்சே, அதுக்குள்ள காடு வந்துடுச்சா என்ன? உடனே எல்லா பறவைகளும் தங்களோட லக்கேஜை எடுத்துக்கிட்டு பஸ்ல இருந்து வெளியே வந்தாங்க.
பறவைகளே, பஸ்ஸோட இன்ஜின் நாசமாகிடுச்சு. இனிமே மெக்கானிக்க தான் கூட்டிட்டு வரணும். பஸ் சரியாக எவ்வளோ நேரம் ஆகும்னு என்னால கரெக்டா சொல்ல முடியாது. அது வரைக்கும் எல்லாரும் பஸ்ஸுக்குள்ளேயே காத்திருங்க. கழுகு டிரைவர் இப்படி சொன்னதை கேட்ட எல்லா பறவைகளும் ரொம்ப சோகம் ஆகிட்டாங்க. அந்த நேரத்துல மீனுக்குருவி அந்த பக்கமா பறந்து வந்துகிட்டு இருந்துச்சு. அட, என்ன இது, எல்லாரும் ரோட்ல நிக்கிறீங்க, என்னாச்சு? உடனே புறா மீனுக்குருவி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு. மீனு, பஸ் கிளம்புறது வரைக்கும் நீயும் இங்க இருந்து ஓய்வெடு. இல்ல புறானு, நான் என்னால முடிஞ்ச அளவு என் குழந்தையும் கூட்டிக்கிட்டு பறக்கிறேன். அப்பதான் என்னால சீக்கிரம் அந்த காட்டுக்கு போக முடியும். மீனு, என்கிட்ட மட்டும் இவ்ளோ பெரிய லக்கேஜ் இல்லைன்னா நானும் உன் கூட பறந்தே வந்திருப்பேன். ஆமா புறா, நீ சரியா சொன்ன. என்கிட்டயும் பெரிய லக்கேஜ் இருக்கு. அதை தூக்கிட்டு என்னாலையும் பறக்க முடியாது. அது உங்களோட பிரச்சனை. நீங்க தான் இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும். சரி, நான் இப்பவே கிளம்புறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் குழந்தைய கூட்டிக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சது. போகிற வழியெல்லாம் விதவிதமான இடத்தை பார்த்த குழந்தை ஜக்கு அதை ரொம்ப ரசிச்சான். ஒரு வழியா மீனுக்குருவி குளிர்ந்த காட்டை அடைஞ்சிடுச்சு. அம்மா, இந்த காட்டுல கொஞ்சம் கூட வெப்பம் தெரியலம்மா. இந்த காடு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. மகனே ஜக்கு, எப்படியும் கோடை காலம் முடிய 2 மாசம் ஆகிடும். நாம 2 மாசமும் இந்த காட்டுல தான் தங்க போறோம். அந்த சமயத்துல அந்த காட்டுல வாழ்ந்த ஒரு ஆந்தை மீனுக்குருவியை நோக்கி பறந்து வந்துச்சு. குருவி, எனக்கு இந்த காட்டுல ஒரு ஆப்பிள் தோட்டம் இருக்கு. நான் இப்போ முக்கியமான விஷயமா வெளியூர் போக வேண்டியதா இருக்கு. நீ என்னோட ஆப்பிள் தோட்டத்துக்கு காவலாளியா இருப்பியா? உனக்கு நான் நல்ல சம்பளமும் தங்குறதுக்கு வீடும் கொடுக்கறேன். அப்படியா? ஆந்தையாரே, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா நான் அந்த வேலையை செய்யறேன். பிறகு மீனுக்குருவி கிட்ட பொறுப்பை ஒப்படைச்ச ஆந்தை அங்கிருந்து கிளம்பிடுச்சு. ஆந்தையாரும் மீனுக்குருவிக்கு நல்ல சம்பளத்தோட தங்குறதுக்கு வீடும் கொடுத்துச்சு. இதனால மீனு ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு. ஒரு நாளுக்கு பிறகு பஸ் சரி செய்த கழுகு டிரைவர் மறுபடியும் குளிர்ந்த காட்டை நோக்கி பயணத்தை தொடங்கினாரு. பறவைகள் எல்லாரும் குளிர்ந்த காட்டுக்கு வந்ததை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்பாடா, ஒரு வழியா காட்டுக்கு வந்துட்டோம். ஆனா எனக்கு ரொம்ப பசிக்குதே. இந்த காட்டுல எங்க தான் சாப்பாடு கிடைக்கும்னு தெரியல. ராணி, அங்க பாரு, ஒரு ஆப்பிள் தோட்டம் தெரியுது. எல்லாரும் வாங்க, நாம அந்த தோட்டத்துக்கு போய் ஆப்பிள் சாப்பிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்ட எல்லா பறவைகளும் அந்த ஆப்பிள் தோட்டத்துக்கு வந்தாங்க. அட மீனு, நீ இங்க என்ன பண்ற? எனக்கு இங்க வேலை கிடைச்சிருக்கு. நான் தான் இந்த ஆப்பிள் தோட்டத்துக்கு காவலாளி. சரி சரி மீனு, நாங்க எல்லாரும் ரொம்ப பசியா இருக்கோம். இங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு ஆப்பிள் கொடு. இல்ல முடியாது, என் முதலாளிக்கு நான் துரோகம் செய்ய முடியாது. நீங்க பணத்தை கொடுத்தா நான் ஆப்பிள் கொடுப்பேன், இல்லைன்னா யாருக்கும் ஆப்பிள் தர மாட்டேன். அட மீனு, நாங்க எல்லாரும் உன்னோட பக்கத்து வீட்டுக்காரங்க தானே. இங்க உன்னோட முதலாளி வேற இல்ல. எங்களுக்கு ஆப்பிள்களை நீ இலவசமா தரலாம்ல. நீங்க யாருமே எனக்காக ஒரு சின்ன உதவி கூட செய்யல. என்ன பஸ்ஸோட மேற்கூரையில கூட உட்கார்ந்து வர நீங்க யாரும் அனுமதிக்கல. அப்போ உங்களுக்கு தெரியலையா நான் உங்க பக்கத்து வீட்டுக்காரின்னு? இப்போ என்னாலையும் உங்க யாருக்கும் உதவி செய்ய முடியாது. மீனுக்குருவி இப்படி சொன்னதுமே மற்ற பறவைகளுக்கு அவங்க செய்த தவறு புரிஞ்சது. அவங்க மீனு கிட்ட எதுவுமே பேச முடியாம தலை குனிஞ்சு நின்னாங்க. காட்டில் குழந்தை. ஒரு சமயம் நாம்பூர் காட்டுல ரொம்ப கடுமையான பனிப்பொழிவு வந்துச்சு. இயல்பை விட அந்த காட்டுல அதிகமான பனி பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இதனால எங்க பார்த்தாலும் பனியாலேயே மூடி இருந்துச்சு. அந்த காட்டுல வாழ்ந்த பறவைகளுக்கெல்லாம் இந்த பனிக்காலத்தை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. மீனு, நான் 2 நாளா எதுவுமே சாப்பிடல. எனக்கு எங்கேயும் உணவு கிடைக்கல. நீ ஏதாச்சும் சாப்பிட்டியா? லூசி, என்ன செய்யறது? என் குழந்தையும் நேத்துல இருந்தே பசியா தான் இருக்காங்க. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன மீனு, நீ என்ன முடிவெடுத்திருக்க? நான் மனுஷங்க இருக்கிற இடத்துக்கு போய் ஏதாச்சும் உணவு கிடைக்குதான்னு பார்க்க போறேன். மீனு, வேண்டாம், நீ அங்க போனா இறந்துடுவ. மனுஷங்க எல்லாம் ரொம்ப கெட்டவங்க. அவங்க ஒன்னு கொன்னுடுவாங்க. இல்ல லூசி அக்கா, நான் எதுவுமே இப்ப செய்யாம இருந்தேன்னா என் குழந்தை பசியால இறந்து போயிடுவான். என் குழந்தைக்காக நிச்சயமா நான் மனுஷங்க இருக்கிற இடத்துக்கு போகத்தான் போறேன். இதை கேட்ட லூசி புறா காகங்கள் கிட்ட வந்து இப்படி சொல்லுச்சு. காலு ராணி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மீனு உணவு தேடி மனுஷங்க இருக்கிற இடத்துக்கு போக போறாளாம். அது ரொம்ப ஆபத்து. நீங்க எப்படியாச்சும் அவளை தடுத்து நிறுத்துங்க. அச்சச்சோ, ஒரு முறை நான் மனுஷங்க இருக்கிற இடத்துக்கு உணவு தேடி போகும்போது ஒரு வேடன் என்ன துப்பாக்கியால சுட பார்த்தான் தெரியுமா? என்ன பார்த்தாலும் சின்ன பசங்க கல்ல தூக்கி எறிவாங்க. மீனுக்குருவி எடுத்திருக்க முடிவு ரொம்ப தப்பு. நான் இப்பவே அந்த குருவியை போய் தடுத்து நிறுத்துறேன் அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் மீனுவோட வீட்டுக்கு வந்துச்சு. மீனு,
நீ போகாத. மனுஷங்க இருக்கிற இடத்துக்கு போனா நீ உயிரோட திரும்பி வர மாட்ட. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப மோசமானவங்க. காலு அண்ணா, மனுஷங்க எல்லாரும் கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. நான் இப்ப போகலைன்னா என் குழந்தைங்களுக்கு நிச்சயமா உணவு கொண்டு வர முடியாது அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி உணவு தேடி கிராமத்துக்கு பறந்து போச்சு. கிராமத்துல நிறைய இடங்கள்ல உணவுக்காக அலைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரம் மீனுக்குருவி ஒரு வீட்டோட கூரையின் மேல உட்கார்ந்து இருந்துச்சு. இத பார்த்த சின்ன பையன் மீனுக்குருவி மேல ஒரு கல்லை தூக்கி எறிஞ்சான். உடனே மீனுக்குருவி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. பிறகு ஒரு மரத்து மேல உட்கார்ந்த குருவி உணவுக்காக தேடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல ஏதோ ஒரு சின்ன குழந்தை அழுகிற சத்தம் கேட்டுச்சு. அழாத முன்னா, அமைதியாயிரு. உனக்கு பொம்மைகள் வேணுமா? விளையாடு. எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்க? அழாத முன்னா. இந்த சத்தத்தை கேட்டதுமே மீனுக்குருவி அந்த வீட்டுக்குள்ள பறந்து போச்சு. அம்மா, நான் தாலாட்டு பாடினா உங்க குழந்தை அமைதியா தூங்குவான். நான் உங்க குழந்தைக்காக தாலாட்டு பாடவா? குருவி, என் பையனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. பாலும் குடிக்க மாட்டேங்கிறான், பொம்மைகளை எடுத்து விளையாட மாட்டேங்கிறான். உடனே மீனுக்குருவி குழந்தை முன்னாவ வாங்கி தாலாட்டு பாட ஆரம்பிச்சது. தூங்கு 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 கண்ணா தூங்கு, கண்ணை மூடி தூங்கு, குருவி பாடும் பாட்டு. இந்த இனிமையான தாலாட்டு பாட்டை கேட்டதுமே குழந்தை முன்னா ரொம்ப சந்தோஷமா தூங்க ஆரம்பிச்சா. குருவி, நீ என்ன மந்திரம் செய்த? உன் பாட்டு கேட்டதுமே என் குழந்தை தூங்கிட்டானே. அம்மா, நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்க அம்மாவும் இந்த தாலாட்டை தான் எனக்கு பாடினாங்க. நானும் சந்தோஷமா இந்த பாட்டை கேட்டுட்டே தூங்கிடுவேன். குருவி, நீ நாளைக்கும் வரியா? குழந்தைய இந்த மாதிரி தாலாட்டு பாடி தூங்க வச்சா நான் உனக்கு சாப்பிடுறதுக்கு உணவு தரேன். ரொம்ப நன்றி அம்மா. நானும் இந்த கிராமத்துக்கு உணவு தேடிதான் வந்தேன். எங்க கிராமத்துல இருக்கிற உணவு எல்லாம் பனியால மூடிடுச்சு. கவலைப்படாத குருவி, நான் உனக்கு தானியங்கள் தரேன் அப்படின்னு சொன்ன முன்னாவோட அம்மா மீனுக்குருவிக்கு தானியங்களை கொடுத்துச்சு. குருவி, நாளைக்கும் இதே நேரத்துக்கு என் வீட்டுக்கு வா. முன்னாவ நீ தான் தாலாட்டு பாடி தூங்க வைக்கணும். கண்டிப்பா வரேன் அம்மா. இந்த தானியங்களை பார்த்தா என் குழந்தைங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பிறகு மீனுக்குருவி அந்த தானியத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா தன்னோட காட்டுக்கு பறந்து போச்சு. தான் அம்மாவை பார்த்ததுமே குழந்தை சக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிட்டான். அம்மா, அம்மா, எனக்கு சாப்பிட தானியங்கள் கொண்டு வந்தீங்களா? நான் ரொம்ப பசியா இருக்கேன். ஆமா சக்கு, அம்மா இன்னைக்கு நிறைய தானியங்கள் கொண்டு வந்திருக்கேன். நீ சந்தோஷமா சாப்பிடு. குழந்தை சக்கு அந்த தானியங்களை ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டான். பிறகு மீனுக்குருவியும் சக்குவும் தன்னோட வீட்டுல படுத்து தூங்குனாங்க. மறுநாள் காலையில மீனுக்குருவி தனக்கு கிடைச்ச தானியங்கள்ல கொஞ்சம் லூசி புறாக்கு கொடுத்துச்சு. இன்னும் கொஞ்சம் தானியங்களை எடுத்து காலுக்கும் ராணிக்கும் கொடுத்துச்சு. எனக்கு இந்த தானியங்களை ஒரு விவசாயியோட மனைவி தான் கொடுத்தாங்க. அவங்களோட குழந்தைய நான் பாட்டு பாடி தூங்க வச்சதுனால எனக்கு இந்த தானியங்களை கொடுத்தாங்க. மீனு, அப்படியா? அப்படி நீ என்ன பாட்டு பாடிதான் அந்த குழந்தைய தூங்க வச்ச? தூங்கு 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 கண்ணா தூங்கு இன்னும் மீனுக்குருவி அந்த தாலாட்டு பாட்டை ராணி காகத்துக்கு பாடி காட்டுச்சு. சரி, எனக்கு நேரம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன். விவசாயியோட மனைவி எனக்காக காத்திருப்பாங்க அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி கிராமத்தை நோக்கி பறந்து போச்சு. காலு, நாளைக்கு நானும் அந்த விவசாயியோட வீட்டுக்கு போய் அந்த குழந்தைய தாலாட்டு பாடி தூங்க வைக்கலான்னு நினைக்கிறேன். ராணி, தயவு செஞ்சு இந்த ஆபத்தான எண்ணம் உனக்கு வேண்டாம். உன்னோட குரல் தாலாட்டு குரல் மாதிரி இருக்காது. நீ பேசாம இந்த தானியங்களை சாப்பிட்டு வீட்டுல இருந்து ஓய்விடு. அதே நேரத்துல விவசாயியோட மனைவியோ மீனுக்குருவி வருகையை எதிர்பார்த்து அந்த மரத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. குழந்தை முன்னாவோ ரொம்ப அழுதுகிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவி வேகமா பறந்து விவசாயியோட வீட்டுக்கு வந்துச்சு. முன்னா, முன்னா, நான் வந்துட்டேன். நீ அழாத, அழாத முன்னா. தூங்கு தூங்கு சின்ன முன்னா தூங்கு, கண்ணை மூடி தூங்கு. மீனுவோட பாட்டை கேட்டதுமே குழந்தை முன்னா ரொம்ப சந்தோஷமா தூங்க ஆரம்பிச்சிட்டா. குருவி, உனக்கு ரொம்ப இனிமையான குரல். உன்னோட பாட்டை கேட்டு எனக்கே தூக்கம் வந்துடுச்சு. விவசாயியோட மனைவி இப்படி சொன்னதுமே மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. இந்தா குருவி, உனக்காக நான் இன்னைக்கு சுவையான பழங்களை எடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பெரிய உதவி செய்திருக்க. பிறகு மீனுக்குருவி அந்த பழக்கூடைய எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. அப்படியே அன்னைக்கு ராத்திரியும் வந்துச்சு. தூங்கு தூங்கு பூனை குட்டி தூங்கு, மனித குட்டி தூங்கு, தூங்கு 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 தூங்கு. காலு,
என்னோட பாட்டை கேட்டீங்களா? எப்படி இருக்கு? நாளைக்கு இந்த பாட்டை பாடிதான் அந்த குழந்தைய தூங்க வைக்க போறேன். ராணி, எனக்கு என்னவோ நாளைக்கு அந்த விவசாயியோட மனைவி கிட்ட இருந்து நீ அடி வாங்கிட்டு தான் வருவேன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போறதில்ல. ஆனா ராணிக்காகமும் மறுபடியும் அந்த பாட்டை பாடிக்கிட்டே தான் வீட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சது. அப்படியே மறுநாள் காலையில வந்துச்சு. அன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாகவே ராணிக்காகவும் கிராமத்தை நோக்கி பறந்து போச்சு. விவசாயியோட மனைவியும் மீனுக்குருவியோட வருகைக்கு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. குழந்தை அழுகிற சத்தத்தை கேட்ட ராணிக்காகவும் அந்த வீட்டுக்குள்ள போச்சு. அம்மா, அந்த குருவி தான் என்னை இன்னைக்கு இங்க அனுப்பி வச்சது. நான் தாலாட்டு பாடி உங்க குழந்தைய தூங்க வைக்கிறேன். சரி, யாரு பாடினா என்ன? சீக்கிரம் காகமே என் குழந்தைய தூங்க வை. தூங்கு தூங்கு சின்ன முன்னா தூங்கு, பூனை குட்டி தூங்கு, மனித குட்டி தூங்கு. ஆனா ராணிக்காகத்தோட இந்த பாட்டு குழந்தை முன்னாக்கு பிடிக்கல. குழந்தை முன்னா இருந்ததை விட சத்தமா அழ ஆரம்பிச்சிட்டான். ஹே காகமே, நீ என் குழந்தைய ரொம்ப அழ வைக்கிற. என் குழந்தைய என்கிட்ட கொடு. அந்த சமயத்துல மீனுக்குருவியும் வேகமா பறந்து விவசாயியோட வீட்டுக்கு வந்துச்சு. தூங்கு தூங்கு சின்ன முன்னா தூங்கு, கண்ண மூடி தூங்கு. மீனுவோட குரலை கேட்டதுமே குழந்தை முன்னா சந்தோஷமா தூங்க ஆரம்பிச்சான். விவசாயியோட மனைவியோ ராணிக்காக செய்த செயலை எல்லாம் மீனுக்குருவி கிட்ட சொல்லுச்சு. இதை கேட்ட மீனுக்குருவி ரொம்ப சிரிச்சது. ராணி, உன்னோட தாலாட்டை கேட்டு தூங்கிக்கிட்டு இருந்த குழந்தையும் முழிச்சிடும். என்ன செய்யறது மீனு? எனக்கும் நிறைய தானியங்கள் கிடைக்கும்னு ஆசையில தான் இங்க வந்து இப்படி செய்யறேன். உடனே விவசாயியோட மனைவியோ நிறைய தானியங்களையும் பழங்களையும் அந்த 2 பறவைகளுக்கும் கொடுத்தாங்க. குருவிகளே, நான் தினமும் உங்களுக்கு அதிக பழங்களை கொடுக்கறேன். பனிக்காலம் முடியறது வரை நீங்க சந்தோஷமா சாப்பிடலாம். பிறகு மீனுக்குருவியும் ராணிக்காகவும் அந்த உணவை எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா தங்களோட காட்டுக்கு பறந்து போனாங்க. அது ஒரு அழகான காடு. அந்த காட்டுல மீனு கோமல்னு 2 ஜோடி குருவிகள் வாழ்ந்து வந்தாங்க. 2 குருவிகளுக்கும் சொந்தமா ஒரே ஒரு பசு மாடு இருந்துச்சு. அந்த மாட்டோட பெயர் லாலி. மீனுக்கும் கோமலுக்கும் ரொம்ப நாளா குழந்தை இல்ல. அதனால அவங்க லாலியையே தன்னோட குழந்தையா வளர்த்து வந்தாங்க. தினமும் கோமல் குருவி காட்டுல நிறைய இடத்துல அலைஞ்சு சுவையான புல்கட்டுகளை எடுத்துட்டு வந்த புல்கட்டுகளை லாலிக்கு சாப்பிட கொடுக்கும். லாலியும் அதை சந்தோஷமா சாப்பிடும். மீனுக்குருவி தினமும் லாலி கிட்ட இருந்து பால் கறக்கும். லாலி கிட்ட இருந்து கிடைச்ச பாலை தொலை தூரம் இருக்கிற கிராமங்களுக்கு எடுத்துட்டு போகும். அங்க இருக்கிற பறவைகளுக்கு அந்த பாலை விற்பனை செய்யும். இப்படியே அந்த குருவிகளோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா கழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதே காட்டுல ஒரு பேராசை பிடிச்ச நாகமும் வாழ்ந்து வந்துச்சு. அது ஒரு பெரிய மரத்தோட பக்கத்துல இருக்கிற பொந்துல தன்னோட குடும்பத்துக்கு கூட வசிச்சு வந்துச்சு. அந்த நாகத்தோட பெயர் டீனு. டீனுக்கு மோசிங்கிற ஒரு மனைவியும் லியாங்கிற ஒரு மகளும் இருந்துச்சு. ஒரு நாள் காலையில டீனு நாகம் உணவு தேடுறதுக்காக தன்னோட வீட்ல இருந்து வெளியே கிளம்பி போச்சு. காட்டுல ரொம்ப நேரமா அலைஞ்சு தெரிஞ்சு டீனு நாகம் உணவு தேடிச்சு. அப்படி உணவு தேடிக்கிட்டே நாகம் மீனுக்குருவியோட வீட்டு பக்கமா வந்துச்சு. அட, என்னடா இது, இவ்வளோ நேரமா உணவு தேடிக்கிட்டே இருக்கிறேன். கண்ணுல ஒரு உணவு கூட தென்படலையே. ரொம்பவும் அலைஞ்சு அலைஞ்சு நான் களைப்பாயிட்டேன். இந்த வீட்டுக்குள்ள ஏதாச்சும் இருக்குதான்னு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே டீனு நாகம் மெதுவா லாலியோட வீட்டுக்குள்ள போச்சு. வீட்டுக்குள்ள வந்த டீனு நாகம் அங்க லாலி தனியா நிக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அடடா, பசியா வந்த எனக்கு விருந்தே காத்துக்கிட்டு இருக்கே. பசும்பால் குடிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு. இந்த மாடு கிட்ட இன்னைக்கு பசும்பால் வாங்கி குடிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு அந்த நாகம் பேசிக்கிட்டு இருந்தத லாலி கேட்டுச்சு. உடனே அது திரும்பி நாகப்பாம்ப பார்த்துச்சு. என்ன பாக்குற பசுவே? எனக்கு நீ ஒழுங்கா உன்னுடைய பசும்பாலை கொடுத்தா நான் குடிச்சிட்டு போயிடுவேன். இல்லைன்னா இங்கேயே உன்னை கொத்தி சாகடிச்சிடுவேன். சொல்லு, பசும்பால் குடிக்கவா இல்ல உன்னை நான் சாகடிக்கவா? அட கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? நான் முடியாதுன்னு சொன்னா இந்த பாம்பு என்ன கொத்தி சாகடிச்சிடும். அது மட்டும் இல்ல, பக்கத்துல தான் என் முதலாளி வீடு. என் முதலாளியும் கொன்னிட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்ச லாலி பாம்பு கிட்ட சொல்லுச்சு. சரி நாக பாம்பே, நீங்க தாராளமா என்னோட பசும்பாலை குடிக்கலாம். நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு லாலி சொன்னதுமே டீனு பாம்பு ரொம்ப சந்தோஷமா லாலியோட பசும்பாலை குடிச்சுது. தன்னோட பசி தீர்ந்ததுமே டீனு நாகம் ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு.
கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மீனுக்குருவி வழக்கம் போல லாலி கிட்ட இருந்து பால் கறக்கிறதுக்காக ஒரு வாளியை எடுத்துக்கிட்டு லாலியோட வீட்டுக்குள்ள போச்சு. வீட்டுக்குள்ள போன மீனுக்குருவி லாலியோட பக்கத்துல கொஞ்சம் பால் சிந்தி இருப்பத பாத்துச்சு. அடடா, என்ன இது, கொஞ்சம் பால் கீழே சிந்தி இருக்கு. லாலியோட காம்புலயோ எந்த பாலும் இல்ல. பாலெல்லாம் யார் குடிச்சிருப்பா? அப்படி மீனுக்குருவி சொல்லிக்கிட்டு இருந்த நேரம் மீனுக்குருவியோட கணவர் பிரவுனி லாலிக்கு சாப்பிடுறதுக்காக சுவையான புல்கட்டுகளை எடுத்துக்கிட்டு லாலியோட வீட்டுக்குள்ள வந்துச்சு. என்ன மீனு, எதையோ ரொம்ப தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்க, என்னாச்சு? இங்க பாருங்க, லாலியோட பால் கீழே சிந்தி இருக்கு. அது மட்டும் இல்ல, லாலியோட காம்புலயோ எந்த பாலும் இல்ல. இந்த பாலெல்லாம் எங்க போச்சு? யார் குடிச்சிருப்பான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அட மீனு, ஒருவேளை லாலிக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லாம இருக்கலாம், அதனால பால் கொடுக்காம இருக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு அந்த 2 குருவிகளும் பேசிக்கிட்டாங்க. அப்படியே மறுநாள் காலையிலயும் வந்துச்சு. டீனு நாகம் வழக்கம் போல லாலி கிட்ட இருந்து பால் குடிக்கிறதுக்காக மீனுவோட வீட்டை நோக்கி வந்துச்சு. லாலி தனியா நின்னுக்கிட்டு இருந்தத பார்த்த நாகப்பாம்பு மெதுவா லாலியோட பக்கத்துல போச்சு. என்ன, இன்னைக்கும் நீ வந்துட்டியா? நேற்றுக்கே என்னால என் முதலாளிக்கு பசும்பால் கொடுக்க முடியல. இப்படி தினமும் மொத்த பாலையும் நீயே குடிச்சிட்டா என் முதலாளிக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் நாகமே? நீ என்ன வேணா சொல்லிக்கோ, அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. என்ன நீ உன் முதலாளி கிட்ட காட்டி கொடுத்த, உன்னையும் உன் முதலாளியும் சேர்த்து நான் சாகடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சு டீனு நாகம். லாலியும் வேற வழி இல்லாம நாகப்பாம்புக்கு பசும்பால் கொடுத்துச்சு. மொத்த பாலையும் குடிச்ச நாகம் தன்னோட குடும்பத்துக்கும் ஒரு வாழை இலையில கொஞ்சம் பாலை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி வந்துச்சு. டீனு நாகத்தோட பொண்ணு லியா அந்த பாலை ரொம்ப சந்தோஷமா குடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இந்த பசும்பால் ஏதுங்க, எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்க? மோசி, இங்க பக்கத்துல 2 குருவிக ஒரு பசுமாடை வளர்க்குது. அந்த மாட்டுக்கிட்ட இருந்துதான் நான் இந்த பாலை எடுத்துட்டு வந்தேன். இனிமே தினமும் நமக்கு சுவையான பால் கிடைக்கும். அப்படியா, ரொம்ப சந்தோஷமான விஷயங்க. நம்மளோட பொண்ணு லியா சத்தான பாலை குடிச்சா சீக்கிரம் வளர்ந்துடுவா. அப்படி பேசிக்கிட்ட 2 நாகங்களும் தங்களுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க. அதே சமயத்துல மீனுவும் பிரவுனியும் பால் கறக்கிறதுக்காக லாலியோட வீட்டுக்குள்ள போனாங்க. நேத்து மாதிரியே இன்னைக்கும் லாலியோட காம்புல பால் இல்ல, பாலும் கீழே சிந்தி இருந்துச்சு. இத பார்த்த 2 குருவிகளுக்கும் சந்தேகம் வந்துச்சு. இங்க பாத்தீங்களா, நான் நேற்றுக்கே சொன்னேன்ல, லாலியோட பசும்பாலை யாரோ திருடி குடிச்சிருக்காங்க. ஆமா மீனு, நீ சொன்னது உண்மைதான். இப்போ நான் ஒத்துக்கிறேன். இது யாருன்னு நாம கண்டுபிடிச்சே ஆகணும். இன்னைக்கு போட்டோம், நாளைக்கு காலையிலேயே நாம ஒளிஞ்சிருந்து இந்த வேலையை யாரு செய்யறான்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்த 2 குருவிகளும் மறுநாள் காலையில ரொம்ப சீக்கிரமாவே லாலியோட வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அதே சமயத்துல டீனு நாகம் வழக்கம் போல உணவு தேட கிளம்ப ஆரம்பிச்சது. லியா குட்டி, அப்பா நேத்துக்கு மாதிரியே உனக்கு ஒரு சுவையான பசும்பால் எடுத்துட்டு வரேன். எந்த சேட்டையும் பண்ணாம வீட்டுல சமத்தா இருக்கணும், சரியா? அப்பா அப்பா, இன்னைக்கு நானும் உங்க கூட உணவு தேட வரேன்ப்பா. ப்ளீஸ் என்னையும் கூட்டிட்டு போங்க. ஆமாங்க, நம்ம பொண்ணும் வளர்ந்துட்டா. இனிமே அவளுக்கு வேட்டையாடுறது எப்படின்னு நம்ம கத்து கொடுக்கணும். இன்னைக்கு அவளையும் உங்க கூட அழைச்சிட்டு போங்க அப்படின்னு மோசி சொன்னதுமே டீனு நாகம் தன்னோட பொண்ணு லியாவை கூட்டிக்கிட்டு உணவு தேடுறதுக்காக அங்கிருந்து புறப்பட்டு போச்சு. லாலியோட வீட்டு பக்கமா வந்ததுமே டீனு நாகம் தன்னோட பொண்ணு லியாவை ஒரு மரத்தடியில ஒளிச்சு வச்சது. ஒரு வாழை இலைய பறிச்சு தன்னோட பொண்ணு முன்னாடி போட்டுட்டு டீனு நாகம் சொல்லுச்சு. லியா, நீ இந்த இலைக்கு பக்கத்துல இங்கேயே மறைஞ்சு நின்னுக்கோ, யாரோட கண்லயும் பற்றாத. நான் அந்த வீட்டுக்குள்ள போய் யாராச்சும் இருக்கிறாங்களான்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன நாகம் சத்தமே இல்லாம மெதுவா லாலியோட வீட்டுக்குள்ள போச்சு. வீட்டுக்குள்ள போன நாகம் அங்க மீனும் பிரவுனியும் மறைஞ்சிருக்கிறத பார்க்கல. வழக்கம் போல அது லாலி கிட்ட இருந்து பசும்பால் குடிக்க ஆரம்பிச்சது. அங்க பாத்தியா மீனு, அந்த பாம்புக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நம்ம லாலி கிட்ட இருந்து பசும்பால் திருடி குடிக்குது. அந்த பாம்பை நான் சும்மா விட மாட்டேன். வேண்டாம் பிரவுனி, அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதீங்க. நாகப்பாம்புகள் ரொம்ப ஆபத்தானது. ஆனா கோபத்தோட உச்சில இருந்த பிரவுனியோ மீனு சொன்ன எதையும் கேட்காம நாகப்பாம்பு மேல ஒரு பெரிய வாளிய தூக்கி போட்டுச்சு. வாளி தலைமையில விழுந்ததுமே நாகப்பாம்பு அந்த இடத்திலேயே பரிதாபமா இறந்து போச்சு. பாம்பு இறந்ததை பார்த்த லாலியும் அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போய் நின்னுச்சு. என்ன பிரவுனி இது, அவசரப்பட்டு இந்த பாம்பை கொன்னுட்டீங்க? மீனு, உனக்கு ஒன்னும் தெரியாது. இந்த பாம்பை நான் உயிரோட விட்டிருந்தா அது நம்ம எல்லாரையும் சாகடிச்சிருக்கும். இந்த பாம்புக்கு இதுதான் சரியான தண்டனை. ஆமாம்மா, ஐயா சொல்றது சரிதான்.
இந்த பாம்பு இத்தனை நாளா உங்களை கொன்னுடுவேன்னு என்ன மிரட்டுச்சு. அதனால தான் நான் உங்கள்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லல. கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவி இறந்து போன டீனு பாம்போட உடம்ப தான் வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரத்துல எடுத்துக்கொண்டு கீழே போட்டுச்சு. இத அந்த பாம்போட பொண்ணு லியா பாத்துக்கிட்டே இருந்துச்சு. மீனுக்குருவி ரொம்ப தூரம் போனதும் லியா மெதுவா நடந்து தன்னோட அப்பா கிட்ட வந்துச்சு. ஒரு வாழை இலையில இறந்து போன தன்னோட அப்பா உடலை எடுத்துக்கிட்டு லியா பாம்பு அழுதுகிட்டே அங்கிருந்து போச்சு. அன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா காட்டுல இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. மோசியோ தான் பொண்ணு மற்றும் கணவருக்காக அந்த பெரிய மரத்துல ஏறி உட்கார்ந்து காத்துக்கிட்டு இருந்துச்சு. லியா பாம்பு அழுதுகிட்டே தான் அப்பா உடலை தூக்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. குழந்தை லியாவோ ரொம்பவே அழுதுகிட்டு தான் பார்த்த எல்லா விஷயத்தையும் தன்னோட அம்மா கிட்ட சொல்லுச்சு. இத கேட்ட மோசி ரொம்ப கோவம் ஆகிடுச்சு. லியா, நீ அழாத. என் கணவரை கொன்னவங்கள நான் என்னைக்குமே பழி வாங்காம விட மாட்டேன். நாளைக்கே அந்த பறவைகளுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். அப்படியே மறுநாள் காலையில ஆச்சு. மோசியோ தான் கணவரை கொன்னவங்கள பழி வாங்குறதுக்காக லாலியோட வீட்டுக்குள்ள மெதுவா போச்சு. யார் நீ? இங்க எப்படி வந்த? ஓ, நீதான் அந்த பசுமாடா? என் கணவர் இறக்குறதுக்கு நீதான் காரணமா இருந்தியா? உன்னை இப்ப நான் என்ன பண்றேன் பாரு. அப்படி சொல்லிக்கிட்டே மோசி ரொம்ப வேகமா தன்னோட விஷத்தை பசுமாடோட கால்ல செலுத்துச்சு. வீட்டுக்குள்ள இருந்த மீனுக்கும் பிரௌனிக்கும் லாலி கத்துற சவுண்ட் கேட்டுச்சு. பிரௌனி, லாலி ஏதோ வித்தியாசமா கத்துது. லாலிக்கு ஆபத்துன்னு நினைக்கிறேன். வாங்க இப்பவே போய் பார்க்கலாம். அப்படி சொல்லிக்கிட்டே ரெண்டு பறவைகளும் ரொம்ப பதட்டத்தோட லாலியோட வீட்டுக்கு போனாங்க. உடம்பு முழுக்க விஷம் ஏறின லாலியோ கண்ணுலயும் வாயிலையும் நொர தொழுனபடியே கீழே விழுந்துடுச்சு. இத பார்த்த மீனுவும் பிரௌனியும் கண்ணீர் விட்டு கதறி அழுதாங்க. லாலி, லாலி எழுந்துரு லாலி. உன்னை யாரு இப்படி பண்ணாங்க? வேற யாரும் இல்ல, நான் தான் இப்படி பண்ணேன். இனிமே உங்களால உங்க லாலிய பார்க்கவே முடியாது. இல்ல வேண்டாம், தயவு செஞ்சு என் லாலிய திருப்பி என்கிட்ட கொடுத்துரு. அதுக்கு பதிலா நீ என்ன கேட்டாலும் நான் கொடுக்கறேன். ஆமா பாம்பே, என்ன மன்னிச்சிடு. முன் கோபத்தால நான் உன் கணவரை கொன்னுட்டேன். அதுக்கு பதிலா நீ எங்க கிட்ட இருந்து என்ன கேட்டாலும் நாங்க ரெண்டு பேரும் உனக்கு தரோம். ஓ அப்படியா? இது நல்லா இருக்கே. அப்படின்னா உங்களுக்கு பிறக்க போற குழந்தைய எனக்கு கொடுக்கணும். இதுக்கு சம்மதம்னா லாலிய நான் காப்பாத்துறேன் அப்படின்னு மோசி பாம்பு சொன்னதுக்கு ரெண்டு குருவிகளும் சம்மதிச்சாங்க. உடனே அந்த பாம்பு லாலியோட உடம்புல இருந்த எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டு அங்கிருந்து போயிடுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே லாலி பழையபடியே ரொம்ப ஆரோக்கியமா எழும்பி நின்னுச்சு. ஐயா, அம்மா, எனக்கு என்ன ஆச்சு? அந்த பாம்பு போயிடுச்சா? இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு லாலி கேட்டதுமே ரெண்டு குருவிகளும் நடந்த எல்லா விஷயத்தையும் லாலி கிட்ட சொன்னாங்க. இத கேட்ட லாலியோ ரொம்ப கஷ்டத்தோட கதறி அழுதுச்சு. ஐயா, அம்மா, எதுக்காக என் உயிரை காப்பாத்துனீங்க? ரொம்ப நாளா உங்களுக்கு குழந்தை இல்ல. இப்போதைக்கு என் உயிரை காப்பாத்துறதுக்காக பிறக்க போற உங்க குழந்தைய நீங்க பலி கொடுத்திருக்கிறீங்களே. லாலி, நீ அழாத. நீ தான் எங்களுக்கு குழந்தை. உன் உயிரை தான் எங்களுக்கு முக்கியம். உனக்காக நாங்க ரெண்டு பேரும் என்ன வேணா செய்வோம். இந்த மாதிரியே கொஞ்ச நாட்கள் கடந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் மீனுக்குருவி தன்னோட வீட்ல ஒரு முட்டைய இட்டுச்சு. தன்னோட குழந்தைய அந்த பாம்புக்கு கொடுக்க போறோம்னு நினைச்ச மீனுக்குருவி ரொம்ப வருத்தத்துல இருந்துச்சு. இந்த மாதிரியே கொஞ்ச நாட்கள் கடந்து போச்சு. ஒரு நாள் அந்த முட்டையில இருந்து ஒரு அழகான சின்ன குருவி வெளியே வந்துச்சு. என்னங்க, நம்ம குழந்தை எவ்வளவு அழகா இருக்கா பாருங்க. இந்த குழந்தைய அந்த பாம்பு கிட்ட கொடுக்க எனக்கு மனசே இல்லைங்க. அழாத மீனு, நாம நம்ம குழந்தைய தியாகம் பண்ணிதான் ஆகணும். இல்லைன்னா அந்த பாம்பு மறுபடியும் நம்ம லாலிய கொன்னுடும். நான் செய்த தப்பால எல்லாருக்குமே இப்ப கஷ்டம் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தன்னோட எஜமான்கள் பேசிக்கிட்டு இருந்தத ஜன்னல் வழியா லாலி கேட்டுடுச்சு. இத கேட்ட லாலி ரொம்ப வருத்தத்தோட கதறி அழுதுச்சு. என்னால என் எஜமான்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. நானே அந்த பாம்பு கிட்ட போய் இதுக்கு ஒரு வழி பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே லாலி ரொம்ப வருத்தத்தோட அந்த பாம்போட வீடு இருக்கிற திசைய நோக்கி போச்சு. நரியண்ணே, மோசிங்கிற ஒரு பாம்போட வீடு இங்க எங்க இருக்கு? இப்படியே நேரா போனா ஒரு பச்சை மலை வரும். அந்த மலை அடிவாரத்துல ஒரு பொந்து இருக்கு. அங்க பாம்பு இருக்கு. பார்த்து, அது ரொம்ப மோசமான பாம்பு அப்படின்னு சொல்லிச்சு குள்ளநரி. லாலியும் குள்ளநரி சொன்ன இடத்தை நோக்கி போக ஆரம்பிச்சது. லாலியும் ரொம்ப தூரம் நடந்து குள்ளநரி சொன்ன இடத்துக்கு வந்து சேர்ந்துச்சு. மோசி பாம்பே, மோசி பாம்பே, நான் லாலி வந்திருக்கேன். தயவு செஞ்சு வெளியே வாங்க. நீயா? நீ எதுக்கு இங்க வந்த?
மரியாதையா உன் எஜமானோட குழந்தைய இங்க அனுப்பி வை, இல்லைன்னா நான் வந்து உன் எஜமான சாகடிச்சிடுவேன். நான் தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம். நீ என்ன சாப்பிடு, தயவு செஞ்சு என் எஜமானியும் அவங்க குழந்தையும் விட்டுரு அப்படின்னு லாலி அந்த பாம்பு கிட்ட ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அதே சமயத்துல லாலிய வீட்ல காணாத மீனுவும் கோமலும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. என்னங்க, லாலி நிச்சயமா அந்த பாம்போட வீட்டுக்கு தான் போயிருக்கணும். என் கூட வாங்க, நாம லாலிய போய் காப்பாத்தியே ஆகணும். உடனே மீனுவும் பிரௌனியும் தன்னோட குழந்தைய தலையில தூக்கிக்கிட்டு அந்த பாம்பு இருக்கிற இடத்த நோக்கி வேகமா போனாங்க. மோசி பாம்பே, இந்தா, இது என்னோட முதல் குழந்தை. நீ கேட்டபடியே உன்கிட்ட நான் கொடுத்துட்டேன். என்னோட லாலிய என் கூட வீட்டுக்கு அனுப்பி வை. முதலாளி அம்மா, நீங்க ஏன் இங்க வந்தீங்க? உங்க குழந்தைய தூக்கிக்கிட்டு இங்க இருந்து போயிடுங்க, நான் பாத்துக்கிறேன். பாம்பே, நீ முதல்ல என்ன கொன்னுடு. என் முதலாளி அம்மாவும் என் எஜமானும் நல்லா வாழணும், அவங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்த பாம்பு திடீர்னு ஒரு ராஜமாணிக்கத்தை எல்லார் முன்னாடியும் வச்சுது. என்ன பாக்குறீங்க? நீங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற அன்பை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரௌனியோட அவசர புத்தியால தான் என் கணவர் இறந்தாரு. ஆனா உங்களோட அழகான குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு எனக்கு எந்த மனசும் வர மாட்டேங்குது. மீனு, இந்த மாணிக்கத்தை புதுசா பிறந்த உன் குழந்தைக்கு நான் ஆசீர்வாதமா கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிச்சு மோசி பாம்பு. அந்த குருவி குடும்பம் மோசி பாம்புக்கு நன்றி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா தங்களோட வீட்டை நோக்கி போனாங்க. அன்னையில இருந்து மீனு, பிரௌனி, லாலி, மீனுவோட குழந்தை 4 பேரும் ரொம்ப சந்தோஷமா அந்த வீட்ல வாழ்ந்தாங்க. பசங்களா, இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கிறோம்னா, அன்பு, பாசம், விட்டு கொடுக்கிற குணம், ஒருவர் மற்றவங்களுக்கு செய்யற தியாகம், இது எல்லாம் இருக்கிற குடும்பத்தை எந்த சக்தியாலையும் பிரிக்க